பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வராங்க. கதிர் வந்ததுமே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதிர் வந்து இங்கே நடந்தது எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கே பார்த்தியா, என் அப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட பழக்கம் அதெல்லாம் நம்மளுடைய பழக்கம். அதை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போக வேண்டியது தான். அதை தான் புரியுதா, அதை நினச்சிட்டு வரி பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான், இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. ஏன்னா என் அப்பா என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. சித்தப்பாவும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தவங்க திடீர்னு எப்படி அப்படியெல்லாம் கூட வெறுக்க முடியுமான்றாங்க. தங்கச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ உயிராக இருந்தாங்க. இப்போ என் அம்மாவை எப்படியெல்லாம் வெறுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. ஏன் நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தானே இருந்த, அப்படிதான் மனசில் ஒரு வெறுப்புன்னு வந்துட்டா அது அப்படிதான் விடு, அதையெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை பற்றின விஷயம் தெரிய வரும். அப்போ உங்களை கண்டிப்பாக தன்னால் அவரை ஏற்றுப்பாருன்னு சொல்லி ராஜியை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க கதிர். அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க. இனி வர்ற போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.